வணக்கம். சத்யராஜ் சாரை நமக்கு அவ்வளவு பிடிக்கும். உங்கள் சத்யராஜ் அப்படின்னு தான் டைட்டில போட்டாங்க. இப்படி உங்கள் சத்யராஜ் அப்படின்னு போட்ட பெருமையெல்லாம் வேற எந்த நடிகருக்குமே கிடைக்காது. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டாங்க, காதல் இளவரசன் கமலஹாசன்லாம் போட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தெல்லாம் போட்டாங்க. ஆனால் முதலாக உங்கள் சத்யராஜ் அப்படின்னு போட்டாங்க. அதே போல உங்கள் பாக்யராஜ் அப்படின்னு போட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமான நடிகர்கள்ல சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்லப்போனால் சத்யராஜ் சாருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, சத்யராஜினுடைய குறும்பு குசும்பு அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடித்த நடிகர்களில் சத்யராஜ் சார் ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு சினிமாவை விட்டே ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய வயசுல மனிதர் இன்னும் இளமையா இருக்கிறாரு. தன்னுடைய உடற்கட்டை பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாரு. அதே போல இன்னைக்கு அவரு தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. வெப் சீரிஸா அதுல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்குல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஹிந்திலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தெலுங்குலனாக்கா உடனே பாகுபலி எப்ப கட்டப்பாவா அவர் நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே தெலுங்குல அவருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே போல மலையாளத்துல கூட அவருக்கு நல்ல வேல்யூ உண்டு. ஹிந்தி படத்துல அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல அவர் பரபரன்னு இயங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில சத்யராஜ் சாருடைய மகள் திவ்யா அவங்க ஒரு அறிவிச்சிருக்காங்க ஒரு விஷயம். அவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலை பற்றி, அதாவது சத்யராஜ் சாருடைய மனைவியை பற்றி உடல்நிலை பற்றி அவங்க ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ திரை வட்டாரத்துல சத்யராஜ் சார் நினைக்கும் போது நமக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இதை பத்தி சத்யராஜ் சார் இப்பதான் வெளிப்படையா சொல்றாரு. ஆமா, என்னுடைய மனைவி மகேஸ்வரியை பத்தி என் மகள் திவ்யா சொன்னது உண்மைதான். என் மனைவி மகேஸ்வரி 4 வருஷமா கோமா ஸ்டேஜில் இருக்கா, அவளை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை படிக்கும் போதே நமக்கு துக்கம் பீரிடுது. என்னன்னா அவ்வளவு அட்டகாசமான தம்பதியாக தான் சத்யராஜ் அவர்களும் மகேஸ்வரி அம்மா அவர்களும் வாழ்ந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் சினிமாவுக்கு எப்படி நேரம் ஒதுக்கி சினிமாவில் தொடர்ந்து நிறைய படங்களில் இன்னைக்கு 80கள்லையும் 90கள்லையும் நடிச்சிட்டு இருந்தாரோ அதே போல அடுத்தடுத்த கட்டமாக அவர் என்ன செய்தார்னா குடும்பத்துக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கிறத, தன்னுடைய மகன்களுக்கும் மகளுக்கும் நேரம் ஒதுக்கிறதையும், அதன் பின்னாடி இப்பவும் கூட தன்னுடைய பேர குழந்தைகள் கிட்ட அவர் நேரம் ஒதுக்கி இருக்கிறதையுமா பார்க்க முடியுது. தவிர சத்யராஜ் சார் டென்னிஸ் ரொம்ப நல்லா விளையாடுவார். அதனால பேர குழந்தைகளோட டென்னிஸ் விளையாட்டுலயே அவர் அப்படிலாம் இருக்கிறவர். ஸோ மனைவி கூட நேரம் செலவழித்தார். அதே போல சினிமாவில் தன்னுடைய காட்சிட்டையும் சரியா கொடுத்து நேரம் தவறாமையே கடைபிடிச்சாரு. அதே போலதான் மகள்கிட்டையும் மகன்கிட்டையும் அப்படி நடந்துகிட்டாரு. இப்ப பேர குழந்தைகள்கிட்டையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டைம் கீப் அப் பண்றது, பாசங்களை சரிவர வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுல சத்யராஜ் எப்போதுமே ஒரு மகத்துவம் வாய்ந்தவராக, மாமனிதராகத்தான் எனக்கு தெரியுறாரு. இந்த சமயத்துல சத்யராஜ் சார் வெளியிட்டு இருக்கிற அந்த அறிவிப்புல அந்த விஷயத்துல ஒன்று சொல்றார். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன், வெறியனவர் சத்யராஜ் சார். இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒரு கையில ஆசை, மற்றொரு கையில துன்பம். ஆசை அதிகமாகும் போது துன்பமும் அதிகமாகும். ஆசையை குறைச்சிக்கிட்டா பிரச்சனையே இல்லை. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையா மாறும்னு எம்ஜிஆர் அவர் படத்துல பாடியிருக்கிறாரு. அதான் என் வழியும் கூட அப்படின்னு இந்த விஷயத்த இயல்பா எடுத்துக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. என் மகள் மனைவியை பற்றி சொன்ன செய்தியை ஊடகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே என் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். சிவகுமார் சாருடைய குடும்பத்துக்கு தெரியும். அதே போல சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் பிரபு சாருடைய குடும்பத்துக்குலாம் இது தெரியும் அப்படின்னும் சத்யராஜ் சார் சொல்றாரு. கிட்டத்தட்ட 4.5 வருஷங்களுக்கு மேலாக என்னுடைய அன்பு மனைவி கோமாவில் இருக்கிறாங்க. அவரோட இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்துட்டோம். இவை அனைத்தும் சேர்ந்தது தானே வாழ்க்கை அப்படின்னு அந்த வெறுமையோட அதை பகிர்ந்துக்கிறார். எவ்வளவுதான் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் நான் என் குடும்பத்துக்கான நேரத்தை சரிவர ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் சத்யராஜ் சார் குறிப்பிடுறாரு. அது நிஜமும் கூட. இதுல சில பேர் கேட்குறாங்க, நாத்திக கருத்துக்களை அதிகம் முன் வச்சதுனால தான் இந்த நிலை ஏற்பட்டுச்சு மனைவிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சத்யராஜ் சார் என்ன பதில் சொல்றாருன்னா, சாமி கும்பிடுற எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அவங்க வீட்டில் யாருக்குமே உடல் சரியில்லாமல் போகிறது கிடையாதா? காய்ச்சல்லாம் வர்றது கிடையாதா? தலைவலி வந்தது கிடையாதா? தெய்வ பக்தி உள்ளவர்கள் யாருமே சாகிறது கிடையாதா?
குடும்பத்தோடு கோயிலுக்கு போனவங்களுடைய வேனு கவுந்து விபத்துக்கு ஆளாகிறத நம்ம செய்திகளில் படிக்கிறோம். ஏதோ பைத்தியக்காரத்தனமா இப்படிலாம் பேசக்கூடாது. அதனால இந்த உளறலுக்கு நாமெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. பிறக்கும் போதே மனுஷன் மரணம் வரைக்கும் உண்டான விஷயங்களை குறித்து வச்சிடுறான். இறப்பதற்கு உண்டான தேதி அப்படின்னு குறித்து வச்சிடுறான். சத்யராஜ் சார் மாதிரி நார்த் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவருடைய கருத்தாக சொல்லணும்னாக்கா, பிற பிறந்தால் இறப்பு நிச்சயம்ங்கிறது இயற்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதன்படி கோமா நிலையில் இருக்கிற அவங்களுடைய உடல் நலம் சீக்கிரமே குணமாகணும்னு நாம் மனசார வாழ்த்துவோம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். அவருடைய மனைவிக்காக பிரார்த்தனை செய்வோம். சத்யராஜ் சாருடைய மனைவி உமா மகேஸ்வரி அம்மா நல்லபடியாக ஆரோக்கியத்தோட குணமாகணும்னு பிரார்த்தனை.